குட் ஈவினிங் ஆல். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். JCI India Zone 16 JCI Ranipur Power City online training program series in the name of Living Ethics is called to order. JCI Creed. கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான மனிதர்களால் சுதந்திரமான முறையில் சிறந்த வகையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெருஞ்செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். வெல்கம் அட்ரஸ். It is with great pleasure that I welcome you all to this online training program, which is part of the continuous series Living Ethics organized by JCI Ranipur Power City. Today's session will focus on important topic of relationships, and we are honored to have JC Papita Devi Prabhu, Zone Trainer, Zone 16, as our esteemed speaker. Despite the unfortunate incident where she and her family recently met with an accident, she has showed immense dedication and commitment by still proceeding with today's session as scheduled. Thank you and welcome you, ma'am. We extend our warmest welcome to our distinguished past presidents, present president, and future leaders of JCI Ranipur Power City, esteemed participants, and all attendees who have joined us today. Your presence and commitment to learning are truly appreciated, and we are delighted to have you with us. Welcome you all once again. Thank you. Now it's time to the session. It is with pleasure to invite our esteemed trainer, JC Papita Devi Prabhu, to take over. JC Papita ma'am, we would like you to introduce yourself before getting into the session. Over to you, ma'am. Thank you, sir. Thank you. அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட பேர் பபிதா தேவி. 2017 ஜூன் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். 2019 JCI வெல்லூர் கிங்ஸ்ல பாஸ்ட் பிரசிடென்ட்டா ஒர்க் பண்ணி இருந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்து JCI ராணிப்பேட் பவர் சிட்டிக்கு என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் பாஸ் ஒன் ஆஃபீஸராக இருக்காரு. இப்போ கரண்ட்ல அலுமினி கிளப்லையும் ஜோன் செக்ரட்டரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க. ஸோ ரீசெண்டா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது சண்டே. அதனால கொஞ்சம் சில தடுமாற்றங்கள் இருந்தா சாரி. தேங்க்யூ எவ்ரி ஒன். செஷன் போயிடலாமா சார்? Yes, madam, you can start. Proceed. Okay, sir. Thank you. தெரியுதான்னு சொல்லுங்க. தெரியுது மேடம். ஓகே சார். ரிலேஷன்ஷிப் இன் ஹியூமனிட்டி. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக் அப்படின்னு சொன்னா ஹியூமனிட்டி தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த உலகமே இந்த ஹியூமனிட்டி இல்லைன்னா இயங்காது அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து. ரீசன் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டடா தான் இருக்கு. மரம், செடி, கொடி, மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், இப்படி எல்லாமே ஒரு கனெக்டடா இருக்கு. நம்ம அடுத்த உயிர்கள் மேல நம்ம செலுத்தக்கூடிய அந்த உணர்வு தான் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா எதெல்லாம் நம்ம சொல்லலாம்? உங்களோட கமெண்ட்ஸை நீங்க உங்களோட மியூட் பண்ணிட்டும் நீங்க சொல்லலாம், இல்ல நீங்க பாக்ஸ்லயும் நீங்க தெரியப்படுத்தலாம். எனிவன்? ஓகே. ஸோ ரிலேஷன்ஷிப் ஆர் த கனெக்ஷன் வி ஹேவ் வித் அதர்ஸ். எப்பவுமே நம்ம அடுத்தவங்களோட கனெக்டடா இருக்கக்கூடிய அந்த ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயத்தை தான் நம்ம ஹியூமன் ரிலேஷன் சொல்றோம். ஸோ இது எசென்ஷியலாகவும் எமோஷனலாகவும் சோஷியல் அண்ட் பர்சனல் க்ரோத்துக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப். இது நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ல 3 வகையா விஷயங்கள் இருக்கு. பர்சனல் ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறமா சோஷியல் ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறமா குளோபல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னாக்கா ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரொமான்டிக் பார்ட்னர்ஸ். ஸோ ஃபேமிலி இல்லாம நம்ம
எந்த ஒரு இதுலயுமே இல்ல. ஆக்சுவலா ஒரு ஒரு உயிர் பிறக்குது அப்படின்னும் போது அதுக்கு ஒரு குடும்பம் கண்டிப்பா இருக்கு. ஒரு மரமாகட்டும், மனிதர்களாகட்டும், விலங்குகளாகட்டும், பறவைகளாகட்டும், அது ஒரு குடும்பத்துல இருந்து மட்டும் தான் அது பிறக்க முடியுமே தவிர, இண்டிவிஜுவலா அது வரத்துக்கு இந்த பூமிக்கு வரதுக்கு எந்த விதமான வாய்ப்புகளுமே இல்ல. ஸோ இப்போ ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இந்த இடத்துல. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து காலப்போக்குல நமக்கு அடுத்தடுத்து நம்ம வந்து ஒரு ஒரு வயசுலயே நம்ம உருவாக்கிக்கக்கூடிய ஒரு எமோஷனல் பாண்டிங் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லலாம். ஸோ ரொமான்டிக் பார்ட்னர் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப் பார்ட்னர் தான் நம்ம வந்து ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறமா நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய நம்மளுடைய நாம செலக்ட் பண்றது நம்மளோட ஃபேமிலில இருந்து செலக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ரொமான்டிக் பார்ட்னர் தான் வந்து அந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறமா நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து அந்த ஒரு இடத்துல இருந்து நல்ல ஒரு இதுவா வந்து டிராவல் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த சோஷியல் ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க், ஸ்கூல், கம்யூனிட்டி இதை பேஸ் பண்ணி தான் இந்த சோஷியல் ரிலேஷன்ஷிப் நமக்கு வந்து இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த சோஷியல் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா அமைஞ்சிரும். ஒரு சிலவங்களுக்கு அது ரொம்ப கொஞ்சம் லோவான இடத்துல வந்து ஸ்டார்ட் அப்பா இருக்கும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா குளோபல் ரிலேஷன்ஷிப். இந்த குளோபல் ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னாக்கா கண்ட்ரிஸ் நம்ம வந்து நாடு விட்டு நாடு போறோம். அந்த இடத்துல நமக்கு இப்போ அதர் கண்ட்ரிஸ் எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த நம்மளோட தாய்மொழி சம்பந்தமா யாராவது அங்க இருப்பாங்களான்னு சொல்லி எல்லா தாய்மொழி இருக்கிறவங்களும் வந்து அந்த இடத்துல திங்க் பண்ணுவாங்க. ஈவன் தமிழர்கள் கூட பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வாழும்போது வந்து அந்த இடத்துல நம்ம மதத்தை சார்ந்தவங்க, நம்மளுடைய இனத்தை சார்ந்தவங்க, நம்ம மொழி பேசக்கூடியவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களே பார்க்கும்போது ஒரு தனி சந்தோஷம் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப கூட இந்த சாங் வந்து எல்லாருக்குமே ரொம்ப புடிச்ச ஒரு சாங்கா இருக்கும். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? இந்த சாங் வந்து எத்தன பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. பட் ஆனா இந்த சாங் வந்து நான் ரொம்ப லைக் பண்ணி கேட்பேன். ஏன்னா எந்த நாட்டுக்கு, எந்த இடத்துக்கு நம்ம போனாலுமே, நம்ம ஊர்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷங்கள் அப்படிங்கிறது, அந்த நாட்டுல கண்டிப்பா நம்ம மிஸ் பண்ணுவோம். அந்த எந்த பிளேஸா இருந்தாலுமே சரி. ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து அந்த கண்ட்ரீஸ்குள்ள போகும்போது நமக்கு குடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். அந்த கண்ட்ரில போனாலுமே, நமக்கு அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோ இல்ல மத்த ரிலேட்டிவ்ஸோ நமக்கு அமையும்போது, அது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பா கிடைக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சுரல்ஸ். சோ அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்ததா பார்க்க போறோம். சோ ஃபேமிலி பாண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபேமிலி தான் வந்து ஃபர்ஸ்ட் கனெக்ஷன், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சோ நம்ம முன்னமே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து ஃபேமிலி இல்லாம நம்ம யாருமே வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்க முடியாது. முதல்ல நமக்கு வந்து அறிமுகமாகக்கூடியது தாய். கருவுல இருந்தே வந்து அந்த தாய் வந்து நமக்கு வந்து எல்லா விதமான உணர்வுகளையும் நமக்கு கருவுல இருந்தே குடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஒரு உணவுல இருந்து, அவங்க குடிக்கக்கூடிய தண்ணீர்ல இருந்து, சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன்ல இருந்து, இந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு கருவா இருக்கும்போதே நமக்கு வந்து தாய் மூலமா தான் நமக்கு கிடைக்குது. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அத வந்து நம்ம ஒரு பெட்டிக்குள்ள வச்சு ஒரு கருவ வந்து உருவாக்க முடியுமா? அப்படின்ற மாரி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் ஒரு கருவுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கும், தாய்க்கும் உண்டான அந்த பாண்டிங்க வந்து வார்த்தைகளால வந்து யாராலயும் சொல்லவே முடியாது. என்னதான் அவங்க சொன்னாலுமே அந்த உணர்வுகள வந்து வெளிப்படுத்த வார்த்தைகள் இல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆழமான கருத்து. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பேரண்ட் சைல்டு வந்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா, ஜென்ரலாவே வந்து அப்பாங்களுக்கு பெண் குழந்தைங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அதே மாரி அம்மாங்களுக்கு ஆண் குழந்தைங்கள ரொம்ப பிடிக்கும். சோ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஃபேமிலி அப்படின்னா, ஒரு பையன் வேணும், ஒரு பெண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நினைக்கிறாங்க. அ ஏன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, அப்பதான் அந்த குடும்பம் வந்து முழுமை அடைஞ்சதா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. ஒரு பெண் குழந்தை இருக்காப்பா, ஒரு பொண்ணு இருக்காப்பா, ஒரு பையன் இருக்காப்பா, ஓகேப்பா உனக்கு என்னப்பா நீ ராஜா மாதிரி அப்படின்ற வார்த்தைய வந்து நெறைய பேர் சொல்றாங்க. இதே ஒரு குடும்பத்துல 2 பெண் குழந்தை இருந்தாலோ, இல்ல 2 பையன் இருந்தாலோ, சோ அந்த இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள் வந்து வருது. ஆனா ஒரு ஆணும், பெண்ணும் சேர்ந்த ஒரு குடும்பத்துல ஆண் குழந்தைகளும், பெண் குழந்தைகளும் இருக்கிறது அப்படிங்கிறது, ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பாண்டிங்கா இருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சோ நெறைய பேருக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கும். நெறைய பேருக்கு கிடைக்காமயே இருந்திருக்கும். சோ அப்படி கிடைக்காதவங்க வந்து அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குங்கிறது மித்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் போதும், அத வந்து உணர்வுபூர்வமா பார்க்கும்போதும் அனுபவிச்சு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங் வந்துட்டு எல்லாருமே வேணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம். அ இதுல என்னன்னா நெறைய குற்றங்கள், குறைகள் கண்டிப்பா இருக்கும். ஃபேமிலில வந்து ஒரு இப்ப ரீசென்ட்டா வந்து வாரிசு படத்துல பார்த்தீங்கன்னா, எந்த ஃபேமிலியுமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்காது. ஆனா ஃபேமிலி அப்படின்னாலே வந்து அது பாண்டிங் விஷயமா தான் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அதுல ஒரு டயலாக் சொல்லுவாரு. ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சோ எல்லாருமே வந்து வாழ்க்கையில வந்து ரேஸ்ல ஓடிட்டு இருக்க மாரி ஓடிட்டே இருக்கிறோமே தவிர, அந்த ஃபேமிலில இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து என்ஜாய் பண்றோமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. ஒரு சிலவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஃபேமிலிய விட்டு வெளியில எப்படா போவோம்? நம்ம வெளியில இருக்கக்கூடிய சந்தோஷங்கள எப்படிடா என்ஜாய் பண்ணுவோம்?
அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஆனா ஃபேமிலிக்குள்ளேயும் அளவுக்கு அதிகமான சந்தோஷங்கள் இருக்கு அப்படிங்கறது உணர்வுபூர்வமா அதுக்குள்ள இருந்து என்ஜாய் பண்றவங்களால மட்டும்தான் அது புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட். சோ இந்த இடத்துல ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். சோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எல்லாருக்குமே இருக்கும். ஈவன் வந்து ஒரு பூனையோ, ஒரு ஒரு விலங்குகளோ, அனிமல் எல்லாத்துக்குள்ளயுமே வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். மனுஷனுக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஸ்பெஷலா அளவுக்கு அதிகமான சந்தோஷங்களையோ, பகிர்வுகளையோ குடுக்கக்கூடியது, நல்ல நினைவுகளையோ குடுக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். சோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடா ஒரு சின்ன வீடியோ வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். தெரியுதுங்களா எல்லாருக்கும்? சவுண்ட் கேக்குதுங்களா? கேக்குது மேடம். கொஞ்சம் வால்யூம் கம்மியா இருக்கு ஓகே மேடம். ஓகே ஓகே. எனக்கா? ஹை. இப்ப கேக்குதுங்களா? எஸ் மேடம், எஸ் மேடம். ஓகே தேங்க்யூ. என் பேரு பரத். போண்டா. என் பேரு ஸ்ரீகாந்த். ஆனா நீ என்ன சேமியான்னு கூப்பிடலாம். அந்த சின்னஞ்சிறு பிஞ்சுக்கோரு வஞ்சமற்ற நெஞ்சம் தெரிந்திட கொஞ்சம் பகிர்ந்ததும் வளர்ந்தது ஒரு உறவாக. ஹே, கண்டு கழித்ததும் கிடைத்ததும் ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்ததும் அன்று பகிர்ந்ததும் விரிந்தது புது உலகாக. பிறைகளாய் பல காலங்கள் தேய்ந்தது, பகிர்ந்ததே சிறு பாரமும் தந்தது, புரிந்தது. ஏய் ஸ்ரீ, ரொம்ப தூரம் போகணும், சீக்கிரம் வா. சேமியா. Shri, there's a package for you from India. Looking for an S&P decline of 208. That would trigger the first circuit breaker, and we would pause for about 15 minutes. பிரிவிலே பல காலங்கள் கடந்தது, பகிர்ந்ததால் தொலை தூரமும் குறைந்தது. எப்படிடா இருக்க போண்டா? எவ்வளோ வருஷம் ஆனாலும் சில பந்தங்கள் மாறவே மாறாது. பிரிட்டானியா மில்க் பிக்கீஸ் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடரும் நட்பு. வீடியோ பாத்தீங்களா? எப்படி இருந்தது இந்த ஃபீலிங்? ஷேர் பண்ண முடியுங்களா? மேம் சேட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் வருது மேடம். ஓகே சார். Heart touching. Nice. Okay.
வேற எத்தனை பேர் அவங்களுடைய ஸ்கூல் டேஸ்க்கு போயிட்டு வந்தீங்க? ஓல்டு மெமரிஸ் நினைவுக்கு கொண்டு வந்தது. ஓகே, வேற என்ன ஃபீல் ஆச்சு? வேற யாராவது சொல்லலாம். உங்களையும் மீறி உங்களுக்கு ஒரு புன்னகை வந்ததா இந்த வீடியோ பார்க்கும்போது? எஸ் மேடம், வந்தது மேடம். எஸ். ஸோ நம்ம அறியாத ஒரு எஸ் சொல்லுங்க. நம்மள அறியாத ஒரு இனம் புரியாத ஒரு மாற்றம். ஸோ உனக்குள்ள ஒரு சிரிப்பு, அதுக்கப்புறம் வந்து ஸோ இதெல்லாம் நடந்திருக்கான்னு பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு மெய்சிலுக்கு வைக்கக்கூடிய ஒரு அந்த வீடியோ வந்து உணர்வுபூர்வமா இருந்தது. ஓகே, தேங்க்யூ சார். சோ இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தின்னு சொல்லலாம். நம்ம எத்தனையோ வருஷங்கள் நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஈவன் வந்து எல்கேஜி யூகேஜி படிக்கிறதா இருந்தா கூட சரி, இப்ப கூட நமக்கு வந்து சில நினைவுகள் நம்ம மனசுல சின்ன சின்னதா இருக்கும். அடுத்தபடியா வந்து ஸ்கூல் டேஸ், அதுக்கப்புறமா வந்து காலேஜ் டேஸ், அதுக்கப்புறம் ஒர்க்கிங் பிளேஸ், இந்த மாதிரி வந்து எத்தனையோ விஷயங்களை நம்ம தாண்டி வந்தாலுமே நம்ம மனசுக்குள்ள வந்து அந்த சந்தோஷம் வந்து நிலையா இருக்கு அப்படின்றது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் அதிகமா இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஸ்கூல் டேஸ்ல நாங்க ஒரு 5 கேர்ள்ஸ் இருந்தோம். ரொம்ப க்ளோஸ் நாங்க. ரொம்ப அரட்டடிப்போம், ரொம்ப அமக்கலம் பண்ணுவோம், எல்லாமே இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் மெத்தட்லாம் அப்ப சுத்தமா கிடையாது. 2000ல நான் சொல்றேன். அந்த 2000ல அப்படியே பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு 5 கேர்ள்ஸ் இருந்தோம். ஆனா அதுக்கப்புறமா அந்த ஸ்கூல் டேஸ் 12th முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அவங்க யாரையும் மீட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பமே எங்களுக்கு அமையல. அடுத்தடுத்து அவங்களுடைய டேஸ் வந்து மாறிட்டே இருந்தது. நினைவுல மட்டும்தான் அவங்க எப்பவுமே இருந்துட்டே இருக்காங்களே தவிர, திரும்பவும் போய் பார்க்க முடியும், செய்ய முடியும். நான் 2, 3 முறை போய் தேடி பார்த்திருக்கேன். பட் ஆனா அவங்கள வந்து இது பண்ண முடியல. மேரேஜ் ஆகி வேற வேற பிளேஸ்க்கெல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்கள மீட் பண்ண முடியல. சோ இது இப்ப வரைக்கும் நான் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னோட ஸ்கூல் டேஸ்ல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மீனான்னு சொல்லிட்டு, அவங்க வந்து எங்க ஊர்கிட்ட இருந்து ஒரு பக்கத்துல ஒரு நாகபூண்டின்னு சொல்லி ஒரு ஊரு. அந்த ஊர்ல தான் அந்த பொண்ணு என் கூட வந்து படிப்பாங்க. பஸ்ல நாங்க 2 பேரும் ஒண்ணா டிராவல் ஆகும். அவளை விட்டு பிரியும் போது நான் அவ்வளோ எமோஷனலா அழுதேன். திரும்பவும் இப்ப வரைக்கும் அவங்கள நான் வந்து மீட் பண்ணவே முடியல. அது என்ன ரீசன் எனக்கும் தெரியல. நானும் தேடிட்டு இருக்கேன், கிடைக்கல. சோ அந்த மாதிரி வந்து லைஃப்ல எத்தனையோ பேரை மிஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில இருக்கிற மகாலட்சுமியும், நான் திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அன்பு பிரியாவும் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க 3 பேருமே வந்து ஸ்பீச் கிராஃப்ட் 2016ல ஒண்ணா வந்து அட்டென்ட் பண்ணோம். அது இன்னமும் ஒரு பாண்டிங். அங்க 5 கேர்ள்ஸ் அட்டென்ட் பண்ணாலுமே நாங்க 3 பேர் ரொம்ப க்ளோஸ்டா இருப்போம். இப்போ வரைக்குமே வந்து ஏதாவது அப்பப்போ அடிச்சுக்குவோம், திட்டிக்குவோம், சண்டை போட்டுக்குவோம். ஆனா இப்போ வரைக்கும் அந்த பாண்டிங் இருந்துட்டே தான் இருக்கு. எதுனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டே தான் இருக்கும். சோ இந்த மாதிரி வந்து ஒரு எல்லா வகையான மெமோரிஸும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இந்த வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் உண்மையிலேயே. சோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்பவுமே மாறக்கூடாது அப்படிங்கிறது என்னோடது. எனக்கு வந்து இந்த ஜெய்சில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாலுமே என் மனசுல எப்பவுமே நிக்கக்கூடியவங்க மகாலட்சுமியும் அன்பு பிரியாவும். அது என்ன ரீசன்லாம் எனக்கு தெரியாது. பட் அவங்கள எப்பவுமே நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? நீங்க மிஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப நீங்க மீட் பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கம்யூனிகேஷன் மெத்தடை வச்சு நீங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சோ, இல்ல அவங்கள ஏதாவது ஒரு வகையிலயோ கேட்ச் பண்ணி அவங்க கூட பேசி பாருங்க. பழைய நினைவுகள் உங்களுக்கும் இந்த மாதிரி கண்டிப்பா கிடைக்கும். அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த நேரத்துல உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். சோ இந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, உங்களுடைய எல்லா விதமான டெவலப்மெண்ட்டுக்கும் மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது. சோ அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒர்க் அண்ட் சோசியல் ரிலேஷன்ஷிப். நம்ம வந்து பல நேரங்கள்ல வந்து ஒர்க் பண்ற இடத்துல இருக்கிறோம், வெளியில போறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒர்க் அப்படிங்கிறத தாண்டி ஜேசி ஆர்கனைசேஷன் தான். இந்த ஜேசி ஆர்கனைசேஷன்ல நாங்க 2014ல உள்ள என்ட்ரானோம். சோ இப்ப வரைக்கும் நாங்க ரன் ஆயிட்டு இருக்கோம். எல்லா வகையிலுமே ஒரு நிறைய நட்பையும் நல்ல ஒரு பாண்டிங்கையும் எங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சோசியல் ஆர்கனைசேஷன் தான், இந்த ஜேசி ஆர்கனைசேஷன் தான். சோ எங்க பசங்களுக்கு நாங்க காது குத்து ஃபங்க்ஷன் வைக்கும்போது ஜேசி குமரவேல் சார் வந்துட்டு ஜேசி வெள்ளூர்ல இருந்து ஒரு அண்ணன் ஸ்தானத்துல வந்து எங்களுக்கு வந்து சீர்வரிசை எல்லாம் வச்சாரு. அது வந்து என்னால எப்பவுமே மறக்க முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளவு ஈஸியா எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டா நான் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனா ஜேசில வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபங்க்ஷன்லயே ஆகட்டும், யார் வீட்டு ஃபங்க்ஷன்ல போனாலுமே சரி, அவங்க வந்து அந்த இடத்துல நாங்க யாரோ அப்படி என்னோட ஸ்டேட்டஸ் இது அப்படிங்கிற மாதிரி ஜேசில இது வரைக்கும் யாருமே ஒதுங்கி நின்னு நான் பார்த்ததே கிடையாது. அந்த இடத்துல அவங்களோட ஸ்டேட்டஸோ, அவங்களுடைய படிப்போ, அவங்களுடைய வேற லெவல் எதையுமே அவங்க வந்து திங்க் பண்ணவே மாட்டாங்க. எல்லாரோடவுமே
ரொம்ப ஜாலியா மிங்கிள் ஆகுவாங்க. சோ அந்த ஒரு ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசன்க்காகவும் என்னவோ தெரியாது. ஜேசில பொறுத்த வரைக்கும் எல்லா மெம்பரையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்களோட இனிஷியலுக்கு முன்னாடி ஜேசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே குடுக்குறாங்க. அந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையா சொல்லணும்னா, இப்ப நம்ம சார் வந்து என்ன சொல்றது, நமக்கு வந்து ஜேசி கிட்ஸ் சொன்னாரு. சோ அதுல வந்து ஒரு வார்த்தை எனக்கு எப்பவுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது ஏன் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, இப்போ ரீசெண்டா வந்து சண்டே வந்து எங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஒரு 7:30க்கு நைட்டு. பைக்ல தான் வந்துட்டு இருக்கோம். நானும் என் ஹஸ்பண்டும் ரோட் கிராஸ் பண்ற சிச்சுவேஷன்ல ஒரு பையன் வந்து காலேஜ் படிக்கிற பையன் ஃபோன் பேசிட்டே வந்து ஹெட்லைட்டும் போடல வண்டியில. அவ்வளவு ஸ்பீடா வந்து இடிச்சுட்டாங்க. சோ நான் கீழே விழுந்துட்டேன். நான் ஒரு சைடு, என் ஹஸ்பண்ட் ஒரு சைடு விழுந்துட்டாங்க. நான் ஓடி வந்து என்னால சமாளிச்சுட்டு வந்து அவர தூக்க ட்ரை பண்றேன். பட் என்னால அவர தூக்க முடியல. அவரு வந்து கத்துறாரு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா, குழந்தை வந்து அடியில பைக்கு அடியில மாட்டிட்டு இருக்கா. எனக்கு வந்து ஒரு செகண்ட்ல உண்மையா சொன்னா என் உயிரே போயிடுச்சுன்னு தான் சொன்னேன். என் குழந்தை அடியில நின்னுட்டு கத்துற அந்த சிச்சுவேஷன்ல எனக்கு எதுவுமே தெரியல. அவ்ளோ ஹெவி பைக் வந்து நான் எப்படி தூக்கி நிறுத்தினேன்றது எனக்கே தெரியல. அவ்ளோ ஃபோர்ஸா நான் அந்த பைக்க தூக்கிட்டு என் குழந்தைய நான் அங்க வந்து இழுத்தேன். அடுத்த செகண்ட் எங்க இருந்து தான் வந்தாங்கன்னு தெரியல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் அந்த இடத்துல வந்தாங்க. 50 பேர் வந்து நின்னுட்டு என் குழந்தைய ஒருத்தர் வந்து அப்படியே கையில இப்படி தாங்கி பிடிச்சுக்க, ஏன்னா என்னால பிடிக்க முடியல. தூக்கிட்டேனே தவிர என் கை கால்லாம் உதிருது. அவள அந்த மாதிரி ஒரு கோலத்துல பார்க்கும்போது என்னால அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல என்னோட அழுகைய. சோ அந்த இடத்துல அவரு ஒருத்தர் தூக்கிட்டாரு அந்த குழந்தைய. இன்னொருத்தர் என் ஹஸ்பண்ட தூக்கி பிடிச்சு நிறுத்துறாரு. இன்னொருத்தர் ஓடி வந்து அந்த பையனை தூக்கி பிடிச்சு அவன் கிட்ட போய் சண்டை போடுறாரு. இவர் வந்து அந்த சூழ்நிலையிலேயே என் ஹஸ்பண்ட் வந்து முடியாத நேரத்துல அவனை அடிக்காதீங்க வேண்டாம். என்ன மாதிரிதான் அவருக்கும் காயம் பட்டிருக்கும். முதல்ல அவருக்கு என்ன காயம் பட்டிருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அந்த இடத்துல. எல்லாருமே வந்து அவர் அது வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. நீங்க எப்படி சார் இப்படி திங்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயுமே நம்ம சோசியல் இந்த ஜேசி வந்துட்டு ஹியூமனிட்டி அப்படிங்கறத நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. எல்லாரும் மனுஷங்க தான். எல்லாரையுமே நம்ம ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கறது எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அந்த ஒரு விஷயத்த தான் என் ஹஸ்பண்ட் அந்த இடத்துல அப்ளை பண்ணாரு. சோ யாரோ வந்தாங்க. எங்களுக்கு முகம் தெரியாத அத்தனை பேரும் வந்தாங்க. வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்தாங்க. கூடவே இருந்தாங்க. இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஈவன் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒரு டாக்டர் கூட வந்துட்டு எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, என்ன கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி எங்களை டிராப் பண்ண ஒருத்தர்கிட்ட, ஐ மீன் என்னையும் என் குழந்தையும் டிராப் பண்ண ஒருத்தர்கிட்ட கேட்டு அவர் அந்த ஸ்பாட்டுக்கு உடனே கிளம்பி வந்து என் ஹஸ்பண்ட்க்கு அந்த ஸ்பாட்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு உடனே அவர் வந்து கூடவே கூட்டிட்டு வர்றாரு கார்ல எங்களோட வந்துட்டு. சோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம எத்தனை பணம் கொடுத்தாலுமே நமக்கு அந்த இடத்துல வந்து கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகளே கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம இந்த சோசியல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. இது வந்து நமக்கு கோவொர்க்கர்ஸ் கிட்ட இருந்தும் கிடைக்கும். நம்மளோட நெய்பர்ஸ் கிட்ட இருந்தும் கிடைக்கும். நம்மளோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்மளோட ஃபேமிலி பாண்டிங்ல இருக்கிறவங்க கூட அடுத்தபடியா தான் நமக்கு வருவாங்க. ஆனா அந்த சோசியல் பிளேஸ்ல இருக்கக்கூடிய மத்தவங்க தான் வந்து உடனடியா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் கிட்ட நாம எந்த அளவுக்கு அன்பா நடந்துக்கிறோமோ, அதை பொறுத்துதான் நமக்கும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, அந்த மத்த ரிலேஷன்ஷிப்ல உறவுகள் வந்து நமக்கு வந்து துணையா நிப்பாங்க. என் ஹஸ்பண்ட் அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. உன்னை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியும். அதை தவிர்த்து நான் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நீ நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. சோ எப்பவுமே அடுத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா, நம்ம எம்ஜிஆர் சொன்ன மாதிரிதான் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த சோசியல் ரிலேஷன்ஷிப்ல இந்த ஹியூமனிட்டிக்கு பெஸ்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா நான் வந்து ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டியை சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா வருஷமும் வந்து இந்த மலைகள்லாம் வந்து சில சமயம் இந்த வெயில் காலத்துல எரிச்சு விட்டுருவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு அங்க இருக்கிற இடங்கள்ல நிறைய புதுசா செடிகளை நட்டு அங்க வந்து தண்ணி எல்லாம் விடுவாங்க அந்த இடத்துல. சோ அது வந்து ஒரு மிகப்பெரிய சேவைன்னு தான் நான் சொல்லுவேன். அத்தனை மரம் செடி கொடிகளுக்கு வந்து உயிர் கொடுக்கறதுன்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. திரும்பவும் அந்த இடத்துல வந்து ஒரு துளிர்ப்ப கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து அவர் செய்யறாரு. அவங்க செய்யறாங்க அந்த ராணிப்பேட் பவர் சிட்டி. சோ அவங்களுக்கு இந்த நேரத்துல நான் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சோ அடுத்தபடி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, திஸ் கனெக்ஷன் ஹெல்ப் அஸ் கொலாபரேட் அண்ட் க்ரோ இன் அவர் கம்யூனிட்டிஸ். சோ நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் வந்து இந்த கம்யூனிட்டிக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும். அதே சமயத்துல நம்ம வந்து டெவலப் ஆகிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சோ கல்ச்சுரல் கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எம்மதமும் சம்மதமும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு எந்த ஃபெஸ்டிவல் ஆகட்டும், எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், நம்ம யாருமே வந்து மதம், இனம், ஜாதி, மதம் இதெல்லாம் நம்ம எதுவுமே பாக்குறது கிடையாது. உண்மைங்களா? எத்தனை பேர் அக்ரி பண்றீங்க இந்த விஷயத்த?
இல்லைங்க நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம், கேஸ்ட் பாக்குறோம், இது மாதிரி நாங்க வந்து சரியா வந்து நாங்க சில ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நாங்க போக மாட்டோம், அந்த மாதிரிலாம் யாராவது நம்ம திங்க் பண்றோமா? எஸ். ஏன்னா நம்ம வந்து அதெல்லாம் நம்ம பாக்குறது இல்ல. நம்ம இன்னும் சொல்ல போனாக்கா இப்போ கிறிஸ்துமஸ் வருது அப்படின்னா நம்ம கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அங்க அவங்களுக்கு போயிட்டு நம்ம வந்து gift கொடுத்துட்டு அவங்க கூட வந்து நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னு வருதுன்னா நாம என்ன பண்றோம், நம்மளோட முஸ்லீம் ஃப்ரெண்ட் ஆகட்டும், கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட் ஆகட்டும், நம்ம வந்து அவங்களை நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்றோம். அதே மாதிரி ரம்ஜான் அப்படின்னு சொன்னா, பக்ரீத்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகம் வருது? உடனடியா பிரியாணி தான் ஞாபகத்துக்கு வருது. பிரியாணினா எனக்கு பிரியாணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்றோம், எந்த முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் நம்ம அதை பத்தி திங்க் பண்ணாம அவங்களோட போயிட்டு அந்த ஃபுட்டை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். அந்த இடத்துல நம்ம எந்த ஒரு ஜாதி மதம் இதெல்லாம் நம்ம பார்த்து வந்து எந்த ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம வந்து அமைச்சுக்கிறதே கிடையாது. அந்த கல்ச்சுரல் கனெக்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஈவன் நம்ம ஜேசிலேயே கூட வந்து நம்ம பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம், குடும்ப சங்கம் விழான்னு சொல்லி பண்ணுவோம். அதுல பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸும் வருவாங்க, முஸ்லிம்ஸும் வருவாங்க, வேற மதத்தை சேர்ந்தவங்களும் வருவாங்க, வேற நாட்டுல இருந்து வந்தவங்களும் இருப்பாங்க, அப்புறம் வந்து வட மாநிலத்துல இருந்து வந்து இங்க இருக்கக்கூடியவங்களும் வருவாங்க. சோ அவங்க எல்லாருமே எந்த விதமான ஒரு பாகுபாடுமே இல்லாம அந்த இடத்துல கலந்துக்குவாங்க. அப்படி கலந்துக்கும் போது நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அந்த இடத்துல வந்து நமக்கு கிடைக்குது. சோ இதுதான் வந்து அந்த கல்ச்சுரல் கனெக்ஷன் வந்து நமக்கு கொடுக்குது. சோ அடுத்தபடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா the relationship between human and nature. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து மரம் செடி கொடிகள் நம்ம இதுல ஆல்ரெடி வந்து ட்ரீ பிளான்டேஷன் நம்ம எப்பவுமே பிளான் பண்ணி செய்வோம். அந்த வெயில் காலம் முடிஞ்சு மழை காலங்கள் தொடும்போது நம்ம என்ன பண்றோம், சீட்ஸ் பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் நம்ம வந்து எல்லா இடத்துலயும் ஏரி குளங்கள் கண்மாய்கள் இந்த மாதிரி இடத்துங்கள எல்லாம் நம்ம போடுறோம். சோ இது வந்து மரத்துக்கும் மனுஷனுக்கும் உண்டான மிகப்பெரிய பாண்டையும் சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஓசோன் படலத்துல அதிகப்படியான ஓட்டைகள் விழுந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம பெரிய விஷயங்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் உங்களால முடிஞ்சது அப்படின்னா ஒரு வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் 16 துளசி செடிகள் அப்படின்னு நம்ம வச்சோம் அப்படின்னாலே அந்த ஓசோன் படல் கூட இருக்கக்கூடிய ஓட்டைகளை நம்மளால சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த துளசியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகத்துவமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை சுத்தி எப்பவுமே பாசிட்டிவான வைப்ரேஷனை நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் வந்து வீட்டுல வந்து துளசியை வச்சு வழிபட சொல்லி சொல்றாங்க. மக்கள் வந்து சாதாரணமா சொன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிதான் அதை ஒரு வழிபாடு முறைகளா கொண்டு வந்திருக்காங்க. சோ உங்களால முடிஞ்சா உங்க வீட்டை சுத்தி ஒரு 16 இல்லைனாலும் அட்லீஸ்ட் 1-2 துளசி செடியாவது நீங்க வந்து நட்டு பராமரிச்சீங்க அப்படின்னா ஏர் வந்து ரொம்ப சுத்தமானதா இருக்கும், நமக்கு வாட்டர் வந்து ரொம்ப சுத்தமானதா கிடைக்கும், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நமக்கு சுத்தமானதா இருக்கும், நம்மளுடைய சுத்தி இருக்கக்கூடிய எண்ணங்கள் நமக்கு வந்து சுத்தமானதா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறது நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு. சோ அதுக்கு அடுத்தபடி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கம்யூனிகேஷன்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரிலேஷன்ஷிப்ல கம்யூனிகேஷன் கேப் நிறைய இருக்கு. நம்ம வந்து ஒரு உறவு கிட்ட கொஞ்ச நாள் பேசாம விட்டுட்டோம்னா அவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க, நாம அவங்கள பத்தி என்ன நினைக்கிறோங்கிறதே நமக்கு தெரியாம போயிடும். சோ வந்து கம்யூனிகேஷனுக்கு இன்னைக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்தாலுமே நம்ம என்ன பண்றோம்னா நம்ம அவங்க கூட மனம் விட்டு பேசுறதுக்கு நிறைய தயங்குறோம். எல்லா உறவுகள் கிட்டயுமே பிளஸ் மைனஸ் கண்டிப்பா இருக்கும். ஆனா வந்து அது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த கம்யூனிகேஷன் கேப் எங்க இருக்குங்கிறத பார்த்து நம்ம சரி பண்ணிக்கணும். எல்லாரோடும் ஏதோ ஒரு விதத்துல நம்ம டச்சிங்கா இருக்கிறதுன்றது நல்ல ஒரு விஷயமா நான் வந்து இந்த நேரத்துல கருதுறேன் உங்களுக்கு. சோ இது வந்து எதுக்காகனா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது பிரச்சனைக்குள்ள இருக்கக்கூடிய நமக்கு அதுக்கு ஈஸியான சொல்யூஷனை கண்டிப்பா கொடுக்க முடியாது. ஆனா அந்த பிரச்சனையை நம்ம ட்ரஸ்ட் வைக்கக்கூடிய ஒருத்தவங்க, நம்ம நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது அந்த பிரச்சனைக்கு உண்டான ஈஸியான சொல்யூஷனை அவங்க வந்து நமக்கு கொடுப்பாங்க. சோ இந்த நேரத்துல அந்த கம்யூனிகேஷன் கேப் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம பேசணும். ஏதாவது ஒரு முறையில வந்து அவங்க கிட்ட நம்ம உரையாடல்களை நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால கண்டிப்பா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் லீட் பண்ணவே முடியாது. ஏன்னா எப்ப வேணாலும் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகலாம். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகுது அப்படின்னாலே அதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு நம்பிக்கை சார்ந்ததா மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எதுவாவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் வந்து என்னோட ரிலேட்டிவ் கிட்டயோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா இது எனக்கே நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட நான் வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்கேன். சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா என் சம்பந்தமே இல்லாம நான் சொன்ன விஷயங்களை எனக்கு தெரியாம வேற சிலவங்க கிட்ட அதை பகிர்ந்துக்கிறாங்க. இது என்னன்னா அந்த வார்த்தை வந்து சுத்தி கடைசியில அது என்கிட்டயே வந்து நிக்குது.
அப்ப நான் என்ன நினைக்கிறேன், இது ரொம்ப முக்கியமான விஷயமாச்சே. இத நான் வந்து இவங்க கிட்ட மட்டும் தானே சொன்னேன். அப்ப இவங்க வந்து இது எப்படி வந்து இப்படி வெளியில போயிருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கும்போது, எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல ஒரு சின்ன டவுட் வருது. அப்ப நான் என்ன பண்றேன்னா, வேணும்னே அவங்க கிட்ட ஒரு விஷயத்த நான் வந்து கன்வே பண்றேன். இது எப்படி இருக்கு? சோ அடுத்து ஒரு 2, 3 டேஸ்ல நான் சொன்ன அந்த யார்கிட்ட சொன்னனோ, அந்த விஷயம் வந்து சுத்தி திரும்பவும் என்கிட்டயே வருது. அப்ப எனக்கு என்ன ஆச்சு, நான் இவங்க கிட்ட சொன்ன விஷயம் என்னையும் மீறி, இது வந்து வேற எங்கெங்கேயோ போயிட்டு திரும்பவும் என்கிட்டயே வருது அப்படின்னும்போது, அப்ப இவங்க கிட்ட எனக்கு எந்த விதமான நம்பிக்கையுமே இல்ல. இப்ப நான் இந்த ரிலேஷன்ஷிப்ப நான் எதுக்காக வந்து கன்டின்யூ பண்ணணும்? இந்த மாரி ஒரு உறவு எனக்கு தேவையே இல்ல. அப்படி சொல்லி நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், எந்த ஒரு ரிலேட்டிவ் ஆகட்டும், அந்த ரிலேஷன்ஷிப்க்கு நான் வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். இது உங்களோட லைஃப்லயும் நடந்திருக்கலாம். இந்த மாரி யாருக்காவது நடந்திருந்ததுன்னா, சாட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ நமக்கு ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உடைஞ்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மளால அத திரும்ப கொண்டு வரவே முடியாது. எம்பதி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே வந்து சிம்பத்தி கேள்விப்பட்டிருப்போம். எம்பதி பத்தி யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களுடைய ஃபீலிங்ஸ நாம ஈஸியா புரிஞ்சுக்கிறது தான். ஒரு மனுஷன் அவங்க எந்த உணர்வுல, எந்த விதமான பிரச்சனையில இருந்து நம்மகிட்ட ஒரு விஷயங்கள சொல்யூஷன் தேடி வராங்க அப்படிங்கிறத, அவங்க இடத்துல இருந்து நம்ம யோசிக்கும்போது மட்டும் தான், நமக்கு வந்து அவங்களோட பிரச்சனைக்கு ஈஸியா சொல்யூஷன் குடுக்க முடியும். அத விட்டுட்டு நாம என்ன பண்றோம்னா, நமக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நம்ம அவங்க கிட்ட சொல்லும்போது, அவங்களுக்கு ஈஸியா அந்த சொல்யூஷன் கிடைக்காது. அவங்க என்ன நினைச்சு எதிர்பார்த்து நம்ம கிட்ட ஒரு விஷயங்கள ஷேர் பண்ணாங்களோ, அது வந்து அங்க ஃபுல்ஃபில்லே ஆகவே ஆகாது. சோ அப்ப அந்த இடத்துல எம்பதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரிலேஷன்ஷிப்ப ஸ்ட்ராங் பண்றதுக்கு அந்த எம்பதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அடுத்தபடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலஞ்சஸ் வந்து நெறைய இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல. இந்த சேலஞ்சஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, கான்ஃப்ளிக்ட் தான். நான் முன்னமே சொன்ன மாதிரி வந்து ஆர்குமெண்ட்ஸ் நெறைய வந்துட்டே இருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல. ஆர்குமெண்ட் இல்லாத ரிலேஷன்ஷிப் வந்தோ, இல்ல வந்து கான்ஃப்ளிக்ட் இல்லாத ரிலேஷன்ஷிப்போ, ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பா கண்டிப்பா இருக்காது. எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரதுக்கு நமக்கு பெஸ்ட்டான சொல்யூஷன் கம்யூனிகேஷன். உட்கார்ந்து பேசணும். எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறோமோ, பேசி பிரச்சனைய சரி பண்ண பார்க்கணுமே தவிர, அந்த பிரச்சனைகள பேசியே வந்து அதிகப்படுத்துறத நம்ம வந்து நிச்சயமா நிறுத்திக்கணும். காம்ப்ரமைஸ் எந்த ஒரு விஷயமா ஆகட்டும், முதல்ல நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் வந்து காம்ப்ரமைஸ் தான். அத வந்து அதிகப்படுத்துறத விட, 3 விஷயத்த நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ப்ளீஸ், சாரி அண்ட் தேங்க்ஸ். இந்த விஷயத்த நீங்க எங்க யார்கிட்ட சொன்னாலுமே, நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு உடனடியா கிடைக்கும். அத விட்டுட்டு நீங்க வந்து ஆர்குமென்ட் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நீங்க நெனச்ச ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு சின்ன வீடியோவ நம்ம பார்க்கலாம்.เขาจะได้อะไร ถ้าเขาทำแบบนี้ทุกวัน เขาจะไม่ได้อะไรเลย ไม่ได้รวยขึ้น ไม่ได้ออกทีวี ไม่มีใครรู้จัก ไม่ได้มีชื่อเสียงที่มากขึ้น เพราะสิ่งที่เขาได้ คือได้แค่ความรู้สึก ได้เห็นความสุข
เข้าใจ ได้ความรัก ได้ในสิ่งที่เงินซื้อไม่ได้ ได้โลกที่สวยงามกว่าเดิม ในชีวิตคุณ อะไรคือสิ่งที่คุณต้องการมากที่สุด ไทยประกันชีวิตเชื่อในความดี நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹியூமனிட்டி. எல்லா உயிர்களிடத்தையும் அன்பு செலுத்தும் போதுதான் நமக்கு அந்த அன்புங்கிறது இந்த பிரபஞ்சம் பல விதமா நமக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொன்னா அன்பு. இந்த அன்பு தான் இந்த உலகம் எல்லாமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. எல்லா உயிர்களுமே எதிர்பார்க்கக்கூடியது அன்புங்கிற ஒரே ஒரு விஷயம்தான். ஸோ இந்த ஹியூமனிட்டி அப்படிங்கிறது எப்பவுமே பல மடங்கா பெருகணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இந்த அன்பை எந்த விதமான குறைவும் இல்லாம குற்றங்களையும் யோசிக்காம நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அன்பை வந்து அளவுக்கு அதிகமா நம்ம பரிமாறுறது மூலமா இந்த ஹியூமனிட்டியை நம்ம நல்லபடியா டெவலப் பண்ண முடியும். எந்த ரிலேஷன்ஷிப்புமே நம்ம வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு இந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டிக்கு இந்த நேரத்துல நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். அன்பிற்கும் உண்டு அடைக்கும் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்கீங்க. Now it is time for the participant feedback. I request any two participants. Thank you, sir. I request any two participants to give their fair feedback. You can unmute and you can share your feedback. Or even you can raise your hand, we can unmute you. Participants, இருக்கீங்களா? சொல்றதுக்கு யாருக்குமே எதுவுமே இல்லையா? இல்ல ஸ்பீக்கர்ஸ். ஓகே. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். பொதுவா வந்து ஹியூமனிட்டியில வந்து பெரிய பிக் அசெட்டே வந்து ஹியூமன் பீயிங் தான் மேம். அதுல வந்து ரிலேஷன்ஷிப்பை பத்தின்றப்போ நீங்க ஃபைனலா போட்ட வீடியோவே வந்து எல்லாருக்குமே அந்த ஃபுல் செஷனை பிரீஃபா கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எக்ஸலன்ட் வீடியோஸ். நிறைய திங்ஸ் வந்து ரீகால் பண்ணிட்டு லைஃப்ல வந்து எங்க ஃபவுண்டர் சொல்லுவாரு, இந்த லயன்ஸ் கிளப் அண்ட் ஜேசி ஃபவுண்டர் டிஎம்கே சார் சொல்லுவாங்க 33% லைஃப்பை வந்து இப்படி ஸ்பிளிட் அப் பண்ணி க்ரோ ஆகணும் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளையும் திரும்பி பாக்குறப்போ இன்னைக்கு என்ன, நம்ம எத்தனை உறவுகள் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்காங்க, எத்தனை ஹியூமன் நியூ அசெட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத வந்து பாக்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். ஸோ நம்ம வந்து பணத்தை சம்பாதிக்கிறதை விட மனிதர்களை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லுங்க மேம். குட் ஈவினிங் மேம். வெரி நைஸ் செஷன். நிஜமாவே எனக்கு வந்து ஓல்டு ஃப்ரெண்ட்ஸுங்க நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா தேடி பார்த்துருக்கேன், மீட் பண்ணேன். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறத இன்னும் கண்டுபிடிக்கணும்ன்ற ஒரு முயற்சி இந்த வீடியோ ஸ்கிரிப்ட் செஷன் மூலமா ரொம்ப பதிவாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கிறாங்க, அவங்களையும் சந்திக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இன்னும் அதிகமாயிருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது செஷன், நல்லா இருந்தது. Thank you all. Thank you madam. Thank you all. Now it is time for closing remarks by the faculty. Sir, திருக்குமரன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு. மேடம் டைம் இல்ல சார், 2 பார்ட்டிசிபென்ட் முடிஞ்சிருச்சு சார், டைம் இல்ல சார். No issue. Please carry on. Thank you. Thank you sir. Thank you for understanding. Madam, it is okay sir. ஸோ நல்ல ஒரு செஷனை எனக்கு கொடுத்துருக்க ராணிப்பேட் பவர் சிட்டிக்கு நான் அந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ பேர் வந்து உங்களோட நேரங்களை ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க. ஸோ திரும்பவும் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிறேன்.
நீங்க வெளியில போய் வெற்றிகளை எவ்வளவு வேணாலும் நீங்க சம்பாதிக்க முடியும். ஆனா அந்த வெற்றிகள் எல்லாத்தையும் நீங்க கொண்டுட்டு எங்க வரணும்னு பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலிக்கு தான் நீங்க வரணும். உங்க வெற்றிய உங்களோட சேர்த்து வரவேற்க உங்க ஃபேமிலி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அந்த ஃபேமிலி இல்லாம எவ்வளவு பெரிய வெற்றியை நீங்க அடைஞ்சுமே எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதனால எல்லா உறவுகளுமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். எல்லார்கிட்டயும் குறைகளும் இருக்கு, நிறைகளும் இருக்கு. ஈவன் நம்மகிட்டயுமே அதெல்லாம் இருக்கு. அது எல்லாமே பார்க்காம எல்லா உறவுகளுமே நமக்கு வேணும்னு சொல்லி சில விஷயங்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அனுசரிச்சு விட்டு கொடுத்து போகும்போது அக்செப்டன்ஸ் ஆல் இட் இஸ் அந்த நிலைக்கு நம்ம வரும்போது கண்டிப்பா வந்து நமக்கு அளவுக்கு அதிகமான சந்தோஷங்கள் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதுக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு எப்பவுமே துணையாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். சோ இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த செந்தில் முருகன் சாருக்கும் ராணிப்பேட் பவர் சிட்டி சாப்டர்ல இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றி நான் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஏதாவது குறைகள் இருந்தா மன்னிக்கவும். ஏன்னா வந்து இந்த ஆக்சிடென்ட்னால கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் பிளாங்க் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. சோ அதனால அது எது இருந்தா தவறுகள் இருந்தா மன்னிக்கணும். நன்றி. Thank you, ma'am. Now it is privilege to Senthil Murugan sir. Sir. Thank you, Chairman, for the opportunity. JC ராணிபேட் பவர் சிட்டி தொடர்ந்து இந்த லிவிங் எத்திக்ஸ் என்ற ப்ரோக்ராம் தீம்ல ஒவ்வொரு நாளும் நைட் 8:15 to 9 o'clock ஒரு நல்ல விஷயங்களை இந்த உலகத்துக்கு தெரிவிக்கணும். எங்களுக்கு வந்து 5 பேர் வராங்களா, 10 பேர் வராங்களா, 100 பேர் வராங்களா முக்கியம் இல்லை. இந்த விஷயங்களை நாங்க தொடர்ந்து தெரிவிச்சுட்டே இருக்கணும். அதனால இந்த சமுதாயத்துல ஒவ்வொருத்தரும் நம்ம மாற்றங்களை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அருமையான செஷன் பபிதா மேடம் எடுத்ததுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கொண்டு அடுத்த 7 days ப்ரோக்ராம் என்னென்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்ல என்ன நடக்குதுன்னா 17th March 2025 மண்டே வந்து ஜேசி விஜயன் ஃப்ரம் ஹரூர் எடுக்கிறாங்க. டாபிக் வந்து வேல்யூ டெசிஷன் மேக்கிங். 18th March ஜேசி சங்கர் காந்திராஜன் ப்ராமிஸ் இம்பார்ட்டன்ஸ். 19th March ஜேசி ராமசாமி பவரிங் ப்ராக்ரஸ். 20th March ஜேசி ஹுசைன் பாஷா ஃப்ரம் சென்னை சிம்பிளிசிட்டி லைஃப். 21 March ஃப்ரைடே பிரேமானந்த் பாண்டியன் from Y Social Service. 22nd March JC Kirtana from Huzur is a top in the topic trust. As usual 23rd March Sunday என்னன்னா அந்த 6 நாள் என்ன நடந்துச்சோ அதை வந்து டெலிபரேட் பண்றதுக்கான ஒரு செஷன் வந்து அந்த வீக் ரன் டவுன் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒவ்வொரு சண்டேவும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் அஜெண்டா ஃபார் நெக்ஸ்ட் 1 week. எக்ஸ்பெக்டிங் ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃபார் ஆல் டுடே. எங்களுடைய குரூப் லிங்க்கும் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் 8:15 to 9. யாருக்காவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த லிங்கை நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. இங்க வந்துட்டு அவங்க தெரிஞ்சுட்டு அவங்க லைஃப்ல அவங்க நல்லா இருப்பாங்க, இந்த சமுதாயம் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கொண்டு தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஓவர் டு சேனல். Thank you, sir. Thank you. Announcement of tomorrow program. Tomorrow program topic caring trainer JC Selvam zone trainer. We request all you to join the program by 8:15 p.m. tomorrow also. Thank you. Oh, it's official vote of thanks. Thank you, sir. As we come to end of this insightful session, it is my privilege to extend heartfelt thanks to all the participants and everyone who made this event a success. First and foremost, I would like to express our sincere gratitude to our trainer, JC Papita ma'am, for sharing her valuable time, knowledge and expertise with us. Despite all the odds you faced, madam, we truly appreciate your resilience and selflessness, and we also pray the Almighty for your speedy recovery of you and your family. Thank you once again, ma'am. Also, I extend my sincere thanks to all the past president, secretary, team Living Ethics, and all the participants for making this online training program a success. Thank you all. JC India Zone 16, JC Radipet Power City online training program series in the name Living Ethics is urgent.